அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் நீண்ட நாள் எதிர்பார்த்த பொன்னான தருணம் என்று சொல்லக்கூடிய வகையில் தகரமும் தங்கமாக மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 8ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அடுத்த 7 நாட்களுக்குள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக அற்புதமான அதிரடியான பல மாற்றங்களை உறுதியாக சந்திக்கக்கூடிய இனிமையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. ஏனென்றால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் மிக வலுவாக சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை விட்டு விலகி பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. சூரியன் 5ஆம் இடத்திற்குள் வரக்கூடிய தருணம் பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட விசேஷ தருணங்கள் வருவதால் இல்லத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமையக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைகளை முற்றிலுமாக விளக்க முடியும். அது மட்டுமல்லாது சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கும். தடை தாமதம் இல்லாமல் கன்னிராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை பிறப்பதோடு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். அதிலும் குறிப்பாக தந்தை வழி உறவு முறைகள் பலப்படக்கூடிய வகையில் பல அதிரடியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் இந்த வேளையில் மிகவும் சிறப்பாகவும் சாதகமாகவும் வலம் வருகிறார். எனவே எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் நல்ல வெற்றி வாய்ப்பு உறுதியாக உண்டு. ஏனென்றால் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் சிறப்பான அமைப்பில் வலம் வருவது கன்னிராசிக்காரர்களுக்கு தகரமும் தங்கமாக மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக அள்ளி கொடுக்கின்றன. இந்த வேளையில் ராசியின் அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் சுபத்துவ பாதையில் தனித்து வலம் வர போகிறாருங்க. எனவே இது மிக சிறப்பான மாற்றத்திற்கு உறுதியாக அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் இயற்கையிலே சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் சுகஸ்தானத்தில் அமர்ந்து சஞ்சரிப்பது நிச்சயமாக நல்ல மாற்றத்திற்கும் வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்புகளை தான் உருவாக்கி கொடுக்கிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற போகிறார். குரு 9இல் அமர்ந்திருப்பதும் 6ஆம் இடமான யோகஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதும் அவருடன் இணைந்து சுக்கிரனும் யோகஸ்தானத்தை வலு சேர்ப்பது இந்த தருணத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். கடன் சார்ந்த தொல்லைகளை தவிர்ப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரப்போகிறது. நீண்ட நாட்களாக வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திலும் கேது ஜன்மராசியிலும் வலுவாக வெற்றிருக்கின்றன. நிழல் கிரகங்கள் பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு தடையாக இருந்த பல காரியங்களை விலக்கிவிடக்கூடிய ஒரு அமைப்பில் வலம் வருவதால் நல்ல முன்னேற்றம் உறுதியாக உண்டு. லாபஸ்தானத்தில் செவ்வாய் வலம் வருகிறார். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குடும்பம் சார்ந்த பணிகள் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது இந்த தருணத்தில் உறுதியாக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் கொண்டாட்டமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக அமைய போகின்றன. ஏனென்றால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நன்மைகள் குடும்ப மகிழ்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு தருணமாக அமைய போகிறது. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். இந்த தருணத்தில் அலைச்சலை சந்தித்தாலும் அவை சுப அலைச்சலாக மாறுங்க. பல வருடங்களாக நீடித்து வந்த சுப நிகழ்வில் ஏற்பட்ட தடை இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி அவை உங்களுக்கு எளிதில் கைகூடும். திருமண முயற்சி உள்ளிட்ட பலவற்றில் இழுபறி நீடித்து வந்த நிலையில் மாற்றம் மிக சிறப்பாக ஏற்பட போகிறது. தனிச்சையாக எதையும் நடந்து கொள்ளாமல் மற்றவர்களின் ஆலோசனையும் கேட்டு சிறப்பாக செயல்படுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது இடம் மாறுதல், வீடு மாறுதல் உள்ளிட்ட பல மாறுதல்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை வலுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகின்றன. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக தவிடுபடியாகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை
உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கப் போகிறது. எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் தற்போது சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும். இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விடுமுறை உள்ளிட்ட பல சலுகைகள் எந்தவிதமான காரிய தடையுமின்றி உங்களுக்கு மிக சிறப்பாக வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் உண்டு. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் கன்னிராசிக்காரர்களுக்கும் வெற்றி உறுதியாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியிலும் தடையையும் சந்தித்து வந்த பல நிகழ்வுகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான நல்ல வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது. உத்தியோகம் சார்ந்த முயற்சிகளில் உங்களுடைய கடின உழைப்பிற்கு நிச்சயமாக பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில் நிர்வாகத்தினர் செயல்பாடு மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. எதிர்பாராத கூடுதல் சலுகைகள் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களை மகிழ்ச்சியில் திக்குமுக்காடக்கூடிய வகையில் ஈடுபடுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் உத்தியோகம் மற்றும் தொழில்துறையில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு. மற்ற துறைகளை காட்டிலும் தொழில்துறை வியாபாரத்துறையில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் தகரமும் தங்கமாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சியை நிறைவாக சந்திக்கலாம். எதை செய்தாலும் அதை திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது. பொருளாதார நிலைமையை சீர் செய்து கொள்ளக்கூடிய வகையிலும் தடை தாமதங்களை விலக்கி முன்னேற்றத்தை வலுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் இந்த தருணத்தில் பல சந்தர்ப்பங்கள் சிறப்பாக அமைய போகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சனியுடன் இணைந்து யோகஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் இந்த தருணத்தில் கலைத்துறை சார்ந்த கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். அலைச்சல்கள் ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். சிறிய முயற்சியிலே மிகப்பெரிய அளவில் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் எளிதில் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் தடை தாமதங்கள் விலகுவதோடு மக்கள் மத்தியில் முன்னேற்றங்களை பெறக்கூடிய வகையில் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையும். கட்சியிலும் சரி தொண்டர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. குடும்ப பிரச்சனைகள் கல்வியில் பாதிக்காத வகையில் சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கலாம். விவசாயம் சார்ந்த பணிகளில் உழவர் திருநாள் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த வேளையில் உங்களது கடின உழைப்பிற்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது அண்டை நிலத்தாரிடம் இருந்த பிரச்சனையும் விலகும். இந்த தருணத்தில் எதிர்பார்க்கிறபடியே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் தங்களுடைய வாழ்வில் உறுதியாக தகரமும் தங்கமாக மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி எளிதில் உங்களை வந்து சேரும் கன்னிராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை.